இங்க இருக்கிற பெருமாள் வந்து பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள். இந்த பெருமாள் வந்து என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பெரிய ஸ்தலங்கள்ல பெருமாள் மட்டும் தான் மூலஸ்தானத்துல இருப்பார். ம். ஆனா இந்த திருக்கோவில்ல ஸ்ரீதேவி, பூதேவி சமேத வரதராஜ பெருமாளா மூலஸ்தானத்திலேயே உபய நாச்சிமாரோட காட்சி கொடுக்கிறார். பல திருக்கோவில்கள்ல உற்சவர் மட்டும் தான் பெருமாள் கூட ஸ்ரீதேவி, பூதேவியோட காட்சி குடுப்பாங்க. ஆனா இந்த திருக்கோவில்ல மூலவரும் ஸ்ரீதேவி, பூதேவி சமேதரா காட்சி குடுக்குறாரு. அதுபோக உற்சவரும் வரதராஜ பெருமாள், பெருந்தேவி தாயார் வந்து தனி கோவில் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொடிமரம் இருக்கு. கொடிமரத்திற்காக இங்க ஆண்டு முழுவதும் வைகாசி மாதம் சுவாதி தொடங்கி திருவோணம் வரைக்கும் 9 நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்த அப்படியே ஃபாலோ பண்ணி தான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். காஞ்சிபுரத்தில எப்படி 3வது நாள் வந்து கருட சேவையோ, அதே மாரியே இங்க வந்து 3வது நாள் கருட சேவை. காஞ்சிபுரத்த ஃபாலோ பண்ணி இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க கருட சேவை நடக்கிற அன்னைக்கு தான் இங்கேயும் கருட சேவை நடந்துகிட்டு இருக்கு. அது தொடர்ந்து பெருமாளுக்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கும். 8ஆம் நாள் திருக்கல்யாணமும், 9ஆம் நாள் ரதோற்சவமும் இங்க சிறப்பானது. அத விட முக்கியமான சிறப்பு என்னன்னா, நம்ம பெருமாளுக்கு 8ஆம் நாள் நடக்கக்கூடிய திருக்கல்யாண வைபோகம் முடிஞ்சு, பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற அந்த தேங்காய், மங்கள தேங்காயானது ம்ஹ்ம். திருமணம் ஆகாதவர்களுக்கு பிரசாதமா வாங்கிச் சென்றா, அடுத்த வருட பிரம்மோற்சவத்திற்குள்ளாக ஒன்று நிச்சயதார்த்தமோ, இல்லன்னா திருமணமோ நடந்து முடியும். நம்ம வரதராஜ பெருமாள் கோவில்லயும் 9 நாட்களுக்கு யாகசாலை உண்டு. அந்த யாகசாலை முடிஞ்சு, அந்த யாகசாலை தீர்த்தத்த எம்பெருமானுக்கு புரோட்சணம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த தீர்த்தத்த குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு, யாருக்கு வந்து குழந்தை இல்ல, ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாத இருக்காங்களோ, அந்த தம்பதிகள் அவங்க வந்து இந்த திருக்கோவிலுக்கு வந்திருந்து, இந்த திருக்கோவிலுக்கு குளம் இருக்கு. ம். தாமரை குளம். ஓ! அந்த குளத்துல நீராடிட்டு, இந்த திருக்கோவிலுக்கு வந்து எம்பெருமான் சன்னதியாண்ட இருந்து, அந்த தீர்த்தத்த அவங்க மேல கொட்டுனாங்கன்னா, தெளிச்சாங்க. அடுத்த வருஷம் அதே பிரம்மோற்சவத்துக்குள்ள ம். அவங்களுக்கு வந்து பொண்ணு உருவாகியிருக்கும். ஓகே. அப்படி இல்லன்னா வந்து குழந்தை வந்து பொறந்திருக்கும். ஸோ இது வந்து காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த 2 வந்து இங்க மிக சிறப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு மங்கள தேங்காயும், திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த யாகசாலை கலச புரோட்சணம் பண்றது வந்து மிக சிறப்பான விஷயம். இது 2ம் இந்த கோயில்ல வந்து சிறப்பு. இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.